ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன கத்துக்க போறோம்? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாலேஷன் பார்த்துடலாம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டென்சஸ் இல்லையா? அந்த டென்சஸ்லயும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்த எப்படி ப்ராப்பரா, கரெக்ட்டா கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அது கூடவே என்னது நம்ம நிறைய வெர்ப் ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். அந்த வெர்ப் ஃபார்ம்ஸ் கூட தமிழ் அர்த்தங்களையும் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தமிழ் அர்த்தங்கள் தெரியும் போது நமக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்படிதான் இந்த வாக்கியத்தை அமைக்கணும், இப்படிதான் ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதுக்காகவே நம்ம வெர்ப் ஃபார்ம்ஸை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தமிழ் அர்த்தங்களோட நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் நம்ம எழுதிக்கிட்டே இருக்க ப்ராக்டிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ் நிறைய ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்க்க போறோம்? இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்க்க போறோம். இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது என்னது? ஒரு கேள்விகளா பேசக்கூடியது, கேள்விகளா சொல்லக்கூடிய இடத்துல தான் இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னுவாங்க. ஸோ அப்ப கேள்விகளா சொல்றோம், இல்ல பதிலா கொடுக்குறோம். அந்த இன்ட்ராகேட்டிவ்க்கு எப்படி கேள்வி சொல்லலாம், எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதை எப்படி சென்டென்ஸ்ல ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் சொல்லி தருவாங்க. ஸோ நம்ம பார்க்கறது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். இதுல எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின், அது எப்படி ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதுவா இருந்தாலும் யார் வேணும்? ஃபர்ஸ்ட் வெர்ப் ஃபார்ம் வேணும் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட், then past, then PP, past participle. So 3 kinds of verb forms நம்ம கிட்ட இருக்கு. V1, V2, V3 அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம V1, V2, V3 என்ன எடுக்கிறோம்? give. V1ங்கிறது giveன்னு எடுக்கிறோம். giveனா என்ன? கொடுக்க. ஒரு ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஒரு விஷயத்தையோ கொடுக்குறோம் இல்லையா? அப்ப கொடுக்க அப்படிங்கிறது. இதுவே வந்து V2 பண்ணும்போது gave. gaveனா கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இல்லையா? கேவ்ங்கும் போது முடிஞ்சது இல்லையா? சோ he gave, அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது தான். இல்ல she gave, அவள் கொடுத்தாள் அப்படிங்கிற மாதிரி. V3 அப்படிங்கிறது வரும்போது பார்த்தோம்னா என்ன வரும்? given. givenங்கிறது வந்து கொடுக்கப்பட்டது இல்லையா? சோ கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் give, gave, given. சோ கொடுக்க, கொடுத்தார் and கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பிரிச்சு சொல்லிட்டோம். இப்போ இது நம்ம வந்து எப்படி ஒரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதுவோம். என்னெல்லாம் இருக்கு? I, we, you, he, she, they. ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் அப்படிங்கும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்டோடைய ரூல்ல என்ன கொடுப்பாங்க? ஏவியை கொடுப்பாங்க. ஏவிங்கிறது ஆக்சிலரி வெர்ப் இல்லையா? ஹேடுங்கிறத கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எக்ஸ்க்ளூசிவா எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? இன்ட்ராகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இன்ட்ராவோட ரூல் என்ன? இன்ட்ராகேட்டிவோட ரூல். ஸோ அந்த ரூல் எழுதும் போது என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? ஏவி வருவாரு, ஃபாலோட் பை சப்ஜெக்ட் வருவாங்க. சப்ஜெக்ட் ஃபாலோட் பை யாரு? V3, அதாவது PP. ஸோ இப்போ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது ஏவி என்னது? ஹேட். சப்ஜெக்ட் வந்து என்ன பண்றோம்? I, we, you, they என்ன எடுக்கிறோமோ எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஹேட், she. V3 என்னது? நமக்கு இங்க PP வந்து given இல்லையா? ஸோ had she given. அப்போ had she given அப்படின்னா அவ கொடுத்திருந்தாளா அப்படிங்கிற மாதிரி வந்துடும் இல்லையா? ஸோ இப்போ இதையே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளா எழுதுறேன். அப்போ had she given the report. அப்போ என்ன அர்த்தம்? ரிப்போர்ட்டுங்கிறது என்னது? ஒரு அறிக்கை இல்லையா? ஒரு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ என்ன பண்றோம்? அந்த ரிப்போர்ட்டை வந்து அவ என்ன பண்ணியிருந்தாளா? கொடுத்து இருந்தாள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ரிப்போர்ட் அவ கொடுத்திருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவள், ஸோ த ரிப்போர்ட்லயே அவள் அறிக்கையை, அந்த எதுவுமே வேண்டாம் ஏன்னா அந்த தட்டுன்னு கொடுக்கல. அவள் அறிக்கையை கொடுத்திருந்தாள். கொடுத்திருந்தாள் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வரும். அவ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்திருந்தால் என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ had she given the report அப்படின்னா என்ன? அவள் அந்த அறிக்கையை கொடுத்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி. இதே நீங்க பாசிட்டிவ்ல எழுதுனா என்ன பண்ணலாம்?
she had given the report இல்லையா? இதுவே நெகட்டிவ்ல வரணும்னா யார் சேர்க்கணும்? ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ஃபார்மா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல நாட்ங்கிறத சேர்த்துக்கலாம். அப்போ she hadn't given the report. இப்போ அவர் என்ன பண்ணல, ரிப்போர்ட்டை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தான். அப்போ ஒரு கேள்வி, அந்த கேள்வியில இருந்து என்ன பண்றோம், நெகட்டிவ் ஃப்ரேம் பண்றோம், நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் ஃப்ரேம் பண்றோம். அப்போ ஒரே ஒரு பாசிட்டிவ் சென்டென்சஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் மாத்தலாங்கிறது பாருங்க. தட் இஸ் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் அ பாஸ்ட் பர்ஃபெக்ட். அதாவது 3 கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. பாசிட்டிவ் பேசக்கூடிய அஃபர்மேஷன், நெகட்டிவா பேசக்கூடிய அஃபர்மேஷன், அண்ட் கொஸ்டினா பேசுறது, இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டினா கேட்கறது தான். ஸோ இந்த மாதிரி கேள்விகளை வந்து நிறைய பயன்படுத்துங்க. எங்க அது ஒன்னா நிறைய கேள்விகள் இருக்கு, டூ டிட் அப்புறம் WH கொஸ்டின்ஸ் எல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனா இங்க பர்ஃபெக்டா பாஸ்ட்டை பத்தி பர்ஃபெக்டா சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த கேள்வி, இந்த இன்ட்ராகேட்டிவ்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும். அதனால பிரிச்சு படிங்க, பிரிச்சு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேர்ப் ஃபார்மையும் இந்த ஃபார்மேஷனையும் வச்சு ஒரு செட் ஆஃப் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.